வணக்கம் பிஹைண்ட் விஸ் வியூவர்ஸ். என்னோட இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன திரையாக இருக்கட்டும், வெளித்திரையாக இருக்கட்டும், பல வேடங்களில் பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ ஒரு ரொம்ப அருமையான ஒரு படம் மூலமாக டைரக்டராக நம்ம முன்னாடி நிற்கிறாங்க திரு ஸ்ரீபிரியா மேடம். மேம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஸோ சொல்லுங்கள் மேம், எப்படி இந்த சப்ஜெக்டை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க? இவ்வளோ ஒரு சென்சிட்டிவான ஒரு சப்ஜெக்ட், தமிழ் சினிமாவுக்கு இது ஒரு புது கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இதை சூஸ் பண்ணீங்க டைரக்டருக்கு? இல்லை, இப்போ உலகம் பூரா நடக்கிற ஒரு பிரச்சனையா இந்த கதை எனக்கு தோணுச்சு. நான் வந்து இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு படம் பண்ணுங்கிற ஆசையில் இருந்தேன். பிகாஸ் மை 40th இயர் இந்த இண்டஸ்ட்ரி. அப்போ என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இந்த படத்தை பற்றி சொல்லி எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்து சப்டைட்டிலோடு இருக்குது பாருங்க. நாங்கள் ஸோ ஏதோ ஒரு படம் கொடுக்குறாங்கன்னு போட்டு பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த தினைக்கும் நியூஸ் பார்க்கும்போது படிக்கும்போது என்ன கோவம் ஏற்பட்டுச்சோ அந்த கோவம் எனக்கு அந்த படம் பார்க்கும்போது ஏற்பட்டுச்சு. சரி, இது மட்டும் நமக்கு இயக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா என்னுடைய கோபத்தை இதில் பதிவு பண்ண ஒரு நிறைவு எனக்கு கிடைக்கும்னு தோணுச்சு. அண்ட் எல்லாம் ஒத்து வந்ததுனால we got into it. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி மலையாளமில் வந்து இந்த படம் ஒரு ரொம்ப பெரிய ஹிட். அது மட்டும் இல்லாமல் ஆடியன்சஸ் மத்தியில் ஒரு பெரிய ரெவல்யூஷனே கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த படத்தை நீங்கள் பண்ணும்போது எங்கேயாவது கம்பேரிசன் ஸ்ட்ரைக் ஆகுமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலையா? இல்லை, நாங்கள் வந்து இப்படி பார்த்து பார்த்து எடுக்கல. அந்த படத்தை பார்த்தோம், அந்த கதை ஸ்கிரிப்ட் ஒரு வாட்டி படித்தோம். அதுக்கப்புறம் இங்கே என்னெல்லாம் சேஞ்சஸ் வேணும், இந்த சென்சிட்டிவ்னஸ்க்கு என்னென்ன சேஞ்சஸ் இருந்ததோ அதை பண்ணிவிட்டு அண்ட் தென் வி வெண்ட் அஹெட் லைக் அ நியூ ஸ்டோரி. So how did you go about with the casting of this film, ma'am? Because அந்த படத்துல பாத்தீங்கன்னா, please don't think that I'm comparing, but still அந்த படத்துல அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்காக லீட் ஆக்டர்ஸ்க்கு எக்கச்சக்கமான அவார்ட்ஸும் கிடைச்சது. ஸோ ஹவு இந்த படத்துக்கு காஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ நீங்க எப்படி அந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது? இப்போ ரீமா கலிங்கல் வந்து மலையாளத்தில் பண்ணாங்களே, ஷி ஹேட் ஒன் பர்சனாலிட்டி லைக் சுஜாதாமா இருந்தாங்களே, அது மாதிரி. அதாவது வந்து அப்படி ஒரு கமாண்டிங் பர்சனாலிட்டி இருக்கும் அவங்களுக்கு. என்கிட்ட அது மாதிரிலாம் பண்ணீங்கன்னாக்கா ஐ won't let you go, அந்த மாதிரி ஒரு லுக் இருக்கும் அவங்களுக்கு. நான் வந்து அவங்களே போட்டாக்கா ஒரு ஒரு கட்டத்தில் நாங்கள் யோசித்தோம் ரீமாவே போட்டு எடுக்கலாமான்னு. தென் இட் லுக் லைக் எ டப்பிங் ஃபிலிம். ஏன்னா இது வந்து ரொம்ப பேசப்பட்ட படம் அப்படின்னு சொல்லி யாரை போடலாம் அப்படிங்கும்போது அகெயின் ராதிகா சஜஸ்டட் மீ நித்யா மேனன். நல்லா இருப்பாங்க பாருங்க. சரி, பார்க்கும்போதுல ஏதோ ஒரு குட்டி பாப்பாட்டம் அந்த பொண்ணு இருந்தது. அப்புறம் நீங்கள் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஷி மேக்ஸ் அ செல்ஃப் லுக் லைக் அ 6 footer. அந்த மாதிரி ஷி திங்ஸ் அபவுட் ஹர் அண்ட் வந்து ஷி ரியலி டஸ் வண்டர்ஸ் பிஃபோர் த கேமரா. நம்ம நாட்டில் வந்து இப்போ நம்ம நாட்டில்னு இல்லை, மொத்த உலகத்துலேயும் வயசோ இல்லை மதமோ வந்து ஒரு இந்த ஒரு பர்டிகுலர் மேட்டருக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ வெதர் ஷி ஷார்ட் ஆர் வெதர் ஷி டால் டசன்ட் ரியலி மேட்டர், பட் ஷி இஸ் அ குட் பெர்ஃபார்மர். ஸோ ஹவ் அபவுட் த ஹீரோ கிருஷா இருக்கட்டும் இல்லை நரேஷ் சாரா இருக்கட்டும், எப்படி நீங்கள் ஹவு டிட் யூ காஸ்ட்? இதில் வந்து உண்மையை சொல்ல போனோம்னா யாருமே நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இந்த படத்தில். ஹீரோஸை பொறுத்த வரைக்கும் ஐயோ இது நெகட்டிவ் அது இது அப்படின்னு. ஸோ பட் கிரிஷ் வாஸ் அ வெரி பிரேவ் ஆக்டர். ஏன்னா இதில் வந்து இந்த கேரக்டர் பண்ணுறவங்க தான் வந்து இந்த ஸ்ட்ராங் மெசேஜை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு கேரக்டர். ஸோ ஹி வாஸ் வெரி ஈஸிலி ஹி அக்செப்டட். ஏன்னா இந்த பையன் வந்து மோகன்லாலோட ஒரு படம் பண்ணியிருக்காரு மலையாளத்தில். அண்ட் அவங்க அம்மாலாம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஜெயபாரத்தில் இந்த கிருஷியை வந்து எனக்கு சின்ன பையனாக இருக்கும் போதுலேருந்து தெரியும். ஸோ இந்த படம் பண்ணுறோம், நீ நடிக்கணும்னு சொல்லி இது பண்ணுறியான்னு கேட்டோன்னு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். So we just went with him and he was really good because see, he's manufactured by 2 actors. So I didn't have much to teach him. Okay. Both his parents are actors. Okay. So how was it, ma'am? படம் எடுக்கிற அந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது? செட்ஸ்லாம் எப்படி இருந்தது உங்களோட? நிறைய lot of scenes I was really disturbed. Though it was choreographed by us and we were taking cinema தான் அப்படின்னா அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் எப்படி வந்து ஜனங்க சினிமா பார்க்கும்போது அழறாங்க. It really hypnotizes you and takes you into it. ஸோ ஷூட் பண்ணும்போது நிறைய சீன்ஸ் வந்து நான் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தேன். பட் தென் யூ நோ ஐ ஹேட் டு டூ இட். ஸோ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சென்ட்ரிக்காக இருக்கட்டும், அட்லீஸ்ட் உமன் சென்ட்ரிக் ரோல்ஸ் இல்லை உமன் சென்ட்ரிக் ஸ்டோரிஸ் வந்து ரொம்பவே கம்மி. பட் மாலினி 22 பாளையம் கோட்டை வந்து ஒன் சச் மூவி. ஸோ அது எடுக்கும்போது டிட் யூ எவர் ஹேவ் தி அப்ரிஹென்ஷன் ஆடியன்ஸ் இந்த அக்செப்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு? நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஐட்டம் பண்ணி கொடுத்தா தானே நாங்கள் சாப்பிட முடியும். நீங்கள் வச்ச சாப்பாடே வச்சுன்னா பசியில் நான் அதை தான் சாப்பிடுவேன். So I'm giving them a different dish, and this dish has been there for in my Balchandar sir's films. People loved it, and now you know I'm taking the same recipe and giving, and I'm sure people like it. Okay.
So what was the biggest challenge for you when you were taking this movie னு எது சொல்வீங்க? ஐ வுடன்ட் சே பிகஸ்ட் சேலஞ்ச் எல்லாம். அந்த சில சீன்ஸ் எல்லாம் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து எனக்கு என் பொண்ணு ஞாபகம் அந்த மாதிரிலாம் இன்னும் லைக் பிகாஸ் ஷீ இஸ் இன் யூகே ஷீ ஸ்டடிங் தேர் இட் கைண்ட் ஆஃப் டிஸ்டர்ப்ட் மீ. பட் தென் இட் இஸ் மை ஜாப் அண்ட் ஐ சோஸ் டு டூ இட், ஸோ ஐ ஹேட் டு டூ இட். மேம் தமிழ் சினிமாலே எடுத்துக்கோங்களேன், வந்து ஃபீமேல் டைரக்டர்ஸ்க்கு எப்பயுமே வந்து கொஞ்சம் ஸ்கேர்சிட்டி ஜாஸ்தியாக தான் இருக்கு. ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? நான் நினைக்கல, நீங்க நினைக்கிறீங்க. எனக்கு வந்து என்ன தோணுதுனாக்கா, இங்க வந்து ஒரு பொண்ணு ஒரு சினிமா பார்க்க வரும்போது இல்ல, அவங்க அப்படியே பிஹைண்ட் தியர் ஹெட் யூனோ திஸ் இஸ் அ லேடி ஹூ ஹஸ் டேக்கன் இட். ஒரு பொம்பளை இப்படி எழுதலாமா, ஒரு பொம்பளை இப்படி பண்ணலாமா, அப்படிலாம் நம்ம நாட்டுல தான் யூனோ. இட்ஸ் நாட் லைக் தட் இன் ஹாலிவுட் எனிவே. இங்க வந்து நீங்க ஒரு சினிமாவோ நம்ம ஒரு சினிமாவா பார்க்க கத்துக்கணும். இது யாரு எழுதினாலும் இப்ப என்ன இன்னைக்கு நான் பூரா சொல்லிட்டு இருக்கிறது, என்ன எல்லாரும் கேட்ட கேள்வி இது ஆண்களுக்கு எதிரான படமான்னு. எல்லா படத்துலயும் வந்து ஒரு வில்லன் வந்து ஆம்பளையா தான் இருக்கான். அதை வந்து நீங்க அந்த டைரக்டரை கேக்குறீங்களா? கேட்க மாட்டீங்க. ஏன்னா அவர் ஆம்பளை. நான் ஒரு பொம்பளை வந்து எடுக்கிறதுனால ஐ எம் டிமாரலைசிங் அ மேன், மை ரைட்டிங் அகேன்ஸ்ட் ஹிம், இந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு வருது. அப்படி கிடையாது. எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா நான் என்னுடைய கணவர்கிட்ட தான் உதவிக்கு போவேன். என் தம்பி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான், என் புள்ள தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஸோ ஐ ஹேவ் வண்டர்ஃபுல் மென் அட் ஹோம். வி ஆர் நாட் அகேன்ஸ்ட் மென், வி ஆர் ஒன்லி அகேன்ஸ்ட் பீப்புள் ஹூ ஆர் லைக் தட், வெதர் இட்ஸ் அ மேன் ஆர் அ வுமன். ஸோ சம்திங் அபவுட் த மியூசிக் ஆஃப் த மூவி. இன்னைக்கு தான் மியூசிக் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ பாடல்கள்லாம் எப்படி வந்திருக்கு மேடம்? ஆக்சுவலி நாங்கள் வந்து ரொம்ப பெருமைப்படுறோம் இந்த அரவிந்த் சங்கர் அறிமுகப்படுத்துறதுக்கு. அவங்க வந்து இதில் எனக்கு என்னன்னாக்கா, அவங்க என்கிட்ட கொஞ்சம் வருத்தமாக கூட இருப்பாங்க. நான் கொஞ்சம் அவங்கள கொடுமைப்படுத்தினேன். இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்கன்னு ஒவ்வொரு பாட்டுக்கும். ஸோ ஆக்சுவலி தி ஃபைனல் திங் வாஸ் ரியலி குட். யாரு கேட்டா கூட வந்து இல்லை ஏஆர் ரஹ்மான் போட்ட மியூசிக்கா அது மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ மியூசிக் இஸ் ரியலி குட். இது வந்து ஒரு மியூசிக் ஓரியன்ட் பிக்சர், ஒரு சங்கராபரணம் அந்த மாதிரி மியூசிக் ஓரியன்ட் ஃபிலிம்லாம் கிடையாது. பட் த மியூசிக் இஸ் எக்ஸலண்ட் இன் திஸ். அண்ட் முத்துக்குமார் வந்து ஐ திங்க் அவருடைய இந்த லைன்ஸ் வந்து will be spoken about. ஸோ உங்களுக்கு டெக்னிக்கலா உதவி செஞ்சவங்க க்ரூ பத்தி ஏதாவது சொல்லுங்க மேடம். என்னுடைய கேமராமேன் இஸ் லைக் அ பிரதர் டு மீ அண்ட் ஹீ இஸ் சந்தோஷ் சிவம்ஸ் அசிஸ்டன்ட், மனோஜ் பிள்ளை அப்படின்னு. ஐ டோன்ட் நோ வெதர் நீங்க காலையில லான்ச்சுக்கு வந்தீங்களா என்னன்னு. ஹிஸ் ஃபோட்டோகிராஃபி வாஸ் மச் ஸ்போக்கன் தேர். லைக் இப்பெல்லாம் வந்து ஒரு பாட்டு வந்து 10 நாள் அது மாதிரிலாம் எடுக்கிறாங்களா, ஐ டோன்ட் நோ. பட் நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து 100 ஷார்ட்ஸ் 120 ஷார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்திருக்கோம் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஸ்பீட். அதுக்காக த குவாலிட்டி வாஸ் நெவர் லெஸ். ஸோ ஹி வாஸ் லைக் ஒன் பிக் மேட் மீ ஃபீல் லைக் ஒரு ராவணன் மாதிரி, ஒரு 10 கை மாதிரி அவர் எனக்கு. ஸோ தட் வாஸ் அ பிளெஸ்ஸிங். அண்ட் my entire crew, எங்களோட மேக்கப் மேன் அண்ட் மை ஹேர் ட்ரெஸ்ஸர் அண்ட் மை the still photographers, and we had photo shoot, whatever you're seeing in paper அதெல்லாம் been shot by Venkatram. So we had an excellent team and they all வந்து இந்த ஒரு எல்லாருக்குமே வந்து இதுல அதுலேருந்து என்ன தெரியுதுனாக்கா, இந்த நடக்கிறதெல்லாம் வந்து எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு எந்த ஆணும் கிடையாது. லைக் இப்போ இவரோட வீட்டிலே எடுத்துங்களேன், ஒரு பொண்ணுக்கு ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுனாக்கா அவங்க அம்மா அக்கா அவங்க தான் வருத்தப்படுவாங்களா, அவங்க அண்ணன் தம்பிலாம் வருத்தப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இங்கே நான் என்ன இன்வால்வ்மெண்ட்டோட பண்ணுறேனோ the same involvement with all the men in the crew. So it's like a family. Like I was telling the other person who was interviewing me that behind every successful director is their crew. So it's like a family. And I had a wonderful family in this movie. ஸோ பிக் ஸ்க்ரீனாக இருக்கட்டும் ஸ்மால் ஸ்க்ரீனாக இருக்கட்டும், ஸ்ரீபிரியா மேம்னா அவங்களுக்கு ஒரு தனி இடம் தான் ஆடியன்ஸோட ஹார்ட்ஸில். ஸோ when are we going to see you again on screen with a big role? I really don't have any idea of coming on screen right now. Okay. So I'm focused behind, which is more challenging. And I enjoyed whenever I was in front of the camera as well. ஸோ நான் வந்து இப்படி தான் சத்தியமாக நான் இனிமேல் நடிக்க மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. I want to do, I'll do. I don't have plans as such now. இன்னொரு ஆக்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா அம்பிகா மேம் வந்து ஷீ வாண்டட் டு டூ டைரக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாங்க. பட் லேட்டர் ஷீ வித்ட்ரூ த திங் அண்ட் ஷி வாஸ் லைக் ஐ வாண்ட் டைரக்ட் இனிமே. அது வை டு யூ திங்க் தட் இஸ் மேம்? ஏன் அந்த ஆப்ஸ்டிகல்ஸ் வருது ஒரு உமன் டைரக்டருக்கு? I really don't know. She's a very good friend of ours. But this is news to me what you said. I don't know about it. Okay. I should ask her anyway. Okay. So what about if you... We had Sheila Ma. அப்போலாம் அவங்க நல்ல படம்லாம் அவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க. Aparna Sen is there.
Nandita Das is there. நம்ம சவுத்துல எடுத்தீங்கன்னாக்கா பானுமதி அம்மா இருந்தாங்க, டிபி ராஜலக்ஷ்மி. There were people. Maybe, I don't know what is her reason. We should ask her. And what about your future plans, ma'am, when it comes to directing? இதுக்கப்புறம் ஏதாவது ideas? I plan because first of all I don't believing in planning. Nothing will happen according to your plans. Take life as it comes. But எனக்கு ஆசை வந்து at least yearly ஒரு படம், something that நான் நாட்டை திருத்த போறேன்னுலாம் சொல்லல, ஏதாவது கொஞ்சம் சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு ஆசை. So எந்த மாதிரி genres பண்றதுல நீங்க ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருப்பீங்க? I am not comfortable picturizing stunts and all that because I don't know. I don't believe in doing things that I don't know. So I'll be in the mercy of the stunt master. So I really don't. That's not my genre. எனக்கு வந்து காமெடி பிடிக்கும், எனக்கு வந்து நல்ல கதைகள் பிடிக்கும். ஸோ அந்த லைன்ல தான் I'll be doing. எப்பயாவது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கமர்ஷியல் மாஸ் ஹீரோ வச்சு ஒரு படம் எடுக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கா? இல்ல, எனக்கு அது கனவுல கூட கிடையாது. பிகாஸ் என்னால அதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. ஐ பிலீவ் இன் வாட் ஐ கேன் டூ. ஐ எம் ஹாப்பி வித் மூவிஸ் லைக் திஸ். ஐ எம் ஹாப்பி when people where we know what we are doing. So இது வரைக்கும் நாங்க ஸ்ரீபிரியா மேம் வந்து ஒரு வண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸா பார்த்திருக்கோம். I hope with this movie we can surely say that you're a wonderful director as well. Thank you so much for talking to us, ma'am. All the best for this and your future as well. Thank you so much. Thank you very much. Nice talking to you. Bye. வணக்கம் Behind Woods viewers. தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சென்ட்ரிக் சப்ஜெக்ட்ஸ், ஹீரோயின் சென்ட்ரிக் படங்கள் ரொம்ப கம்மியாக தான் வருது. அண்ட் இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு படம் வரப்போது, மாலினி 22 பாளையம் கோட்டை. அந்த படத்தில் நடிச்சிருக்க திரு நரேஷ் நம்மளோட இருக்காரு இந்த படத்தை பற்றின விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக. ஹாய் நரேஷ், எப்படி இருக்கீங்க? Hi Nivedha, I'm fine, thank you. ஸோ சொல்லுங்கள் சார், இந்த படத்தில் உங்களோட கேரக்டர் பற்றி ஏதாவது சொல்லுங்கள். நான் தான் சொன்னேன், நான் ஆக்சுவலாக தெலுங்கில் கிட்டத்தட்ட 140 படம் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 100 படம் ஹீரோவை பண்ணியிருக்கேன். எல்லாம் பாசிட்டிவ். ஐ டூ திஸ் கோவிந்தா டைப் ஆஃப் ரோல்ஸ் இன் தெலுங்கு, ரொமான்டிக் காமெடிஸ். சடன்லி ஸ்ரீபிரியாஜி அண்ட் ராஜ்குமார், தே ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லாங் டைம். தமிழில் ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. நான் சஸ்பென்ஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் தி கிரக்ஸ் ஆஃப் தி கேரக்டர், ஃப்ளேவர் ஆஃப் தி கேரக்டர். என் கசின் சிஸ்டர் ஜெயசுதா, தெலுங்கில் பெரிய ஹீரோயின். எங்கள் மதர் கூட ஷீ இஸ் கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட் ஹோல்டர், ஒன்லி உமன் டைரக்டர் இன் த வேர்ல்டு டு டைரக்ட் 48 ஃபிலிம்ஸ். வி ஆர் அ ஃபிலிம் ஃபேமிலி. இந்த கேரக்டர் நீ பண்ண போறியான்னாங்க. கண்டிப்பாக நான் பண்ணுறேன், ஐ லவ் த கேரக்டர் அப்படின்னா. இந்த படமே இட்ஸ் ஒரு வித்தியாசமான படம். நீங்கள் சொன்ன மாதிரி ஆஸ் யூ செட், இந்த ஃபிலிம் ஃபீமேல் சென்ட்ரிக் கேரக்டர்ஸ் கம்மின்னு இங்கே இல்லை, ஓவராலாகவே கம்மி ஆயிடுச்சு. பட் இந்த படம் நான் என்ன சொல்கிறேன்னா, இட்ஸ் காட் அ குட் ஸ்ட்ராங் மெசேஜ், பட் ஆல்சோ இட் இஸ் காட் அ வெரி டிஃப்ரெண்ட் entertainment format. It's an entertainer. You will watch the film 2-3 times, I am sure, but with a different feel. அந்த மாதிரி ஒரு படம். இது ஸ்ரீபிரியா மாதிரி ஒரு லேடி டைரக்டர் எடுக்கிறது, இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் திங் டு ஹேப்பன். ஏன்னா ஒரு ஃபீமேல் ஃபீல் வந்து ஒரு ஃபீமேல் தான் சொல்ல முடியும் கரெக்டாக. ஸோ அந்த எமோஷன்ஸை கரெக்டாக அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. எல்லா கேரக்டர்ஸே வித்தியாசமான கேரக்டர்ஸ். இதில் எந்த கேரக்டர் கூட உங்களுக்கு போக தான் தெரிஞ்சுட்டே வரும். அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கிற ஒரு படம் இது. என் கேரக்டர் வரைக்கும் வந்தால் ஐ டோன்ட் வாண்ட் ரிவீல் தி சஸ்பென்ஸ், பட் நான் 140 படத்தில் எந்த கேரக்டர் கூட இந்த மாதிரி கேரக்டர் பண்ணல. அது மாதிரி ஒரு கேரக்டர், அது மாதிரி ஒரு கேரக்டரோட நான் தமிழில் அறிமுகமாகிறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா நான் வந்து நீண்ட நாள் கனவு தமிழில் நடிக்கணும், நல்ல படத்தில் நடிக்கணும். ஐ பீன் வெயிட்டிங் ஃபார் அ குட் பிரேக். ஸோ ஏன்னா நான் இங்கே பிறந்து வளர்ந்தேன், சிவாஜி சாரை பார்த்தேன், ரஜினி, கமல் அவங்களோட பார்த்து வளர்ந்தேன் நான். ஸோ இது மாதிரி ஒரு வித்தியாசமான படம், வித்தியாசமான ஒரு டீம் அண்ட் ஒரு வித்தியாசமான டைரக்ஷன். அதாவது ஒரு இயக்குனருக்கு ஜென்ரலாக கதை வசனம், திரைக்கதை வசனம் இது மேலே ஒரு grip இருக்கும் 90% டைரக்டர் இருக்கணும். ஆனால் ஒரு பர்ஃபார்மன்ஸ் மேலே grip இருக்கிற டைரக்டர் ஸ்ரீபிரியா, ஒரு ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். தட் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் அபவுட் தட் டைரக்டர். ஐம் வெரி ப்ரௌட். எங்கள் அம்மாவோட ஒர்க் பண்ணப்போ ஐ ஃபீல் ரொம்ப எங்கள் அம்மாவோட நான் 10 படம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஹவ் சீன் ஸ்ரீபிரியா காரு. ஷி ஹஸ் காட் எக்ஸலன்ட் கமாண்ட் ஓவர் நாட் ஜஸ்ட் த ஸ்கிரிப்ட் பட் அபவுட் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஆர்டிஸ்ட். ஸோ எல்லாமே ஓவரால் வி மேட் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபிலிம் டுகெதர். கண்டிப்பாக இது தமிழ் திரை உலகத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் படமாகவும் மனசில் நிற்கிற படமாகவும் இருக்கும். எனக்கு கூட கண்டிப்பாக இந்த படத்தில் இந்த கேரக்டரோட நான் தமிழ் திரைப்பட உலகத்தில் ஒரு இடம் பிடிப்பேன். அதே இல்லாமல் இந்த படம் ஒவ்வொரு தமிழ் மனசுலேயும்
ஒரு இடம் பிடிக்குன்ற நம்பிக்கை கூட எனக்கு இருக்குது. இந்த படம் ஆக்சுவலி மலையாளத்துல ரிலீஸ் ஆகி அண்ட் தென் இட்ஸ் பீங் ரீமேட் இன் தமிழ். மலையாளத்துல பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு ரொம்ப அமேசிங் ரெஸ்பான்ஸ் இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி அவங்க மலையாளம் ஃபிலிம் ஃபீல்ட்ல கூட இந்த மூவி வந்து ஒரு மைல் ஸ்டோனா இருக்கு. ஸோ அந்த படத்தை பாத்தீங்களா நீங்க இந்த படத்துக்கு கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி? இந்த கேரக்டர் எனக்கு சொன்னப்போ பயப்பட்டாங்க. ஸ்ரீபிரியா நீங்கள் பண்ணுவீங்களா ஒரு பாருங்க, மலையாளம் பார்த்து சொல்லுங்க, ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் அது, நீங்கள் தைரியமாக பண்ணுவீங்களா அப்படின்னா நான் பார்த்தேன். ஒரு முறை இல்லை 2 முறை பார்த்தேன். என் கேரக்டருக்காக இல்லை, அந்த படத்துக்காகவே பார்த்தேன் நான். பிகாஸ் அதனால அவ்வளோ ஹிட் ஆச்சு மலையாளமில். எல்லா லாங்குவேஜிலும் ஹிட் ஆகும் அது. ஏன்னா அது மாதிரி ஒரு யூனிவர்சல் அப்பீல் உள்ள படம். இப்போ நடக்கிற தற்சமயத்தில் நம்ம நாட்டில் என்ன நடக்குதோ அந்த இஷ்யூஸ் எடுத்துக்கிட்டு சகஜமாக என்ன நடக்குது அதை பண்ணுற ஒரு ஃபீல் உள்ள படம் இது. ஸோ இந்த படம் I'm very sure it will catch the audience in Tamil also. மலையாளம்ல எவ்வளோ ஹிட் ஆச்சோ அதுக்குன்னு இன்னும் பெட்டர்மெண்ட்ஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் வேல்யூஸோட ராஜ்குமார் சேதுபதி, வண்டர்ஃபுல் ப்ரொடியூசர் சுரேஷ் பாலாஜி, எல்லாமே ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட், டோட்டலாக ஒரு நல்ல ப்ராடக்ட் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ நித்யா மேனன் பற்றி சொல்லுங்கள் சார். லைக் ஷீஸ் ரொம்ப வெர்ஸ்டைலான ஆக்ட்ரஸ். தெலுங்கு ஆகட்டும், தமிழ், மலையாளம் 3 லாங்குவேஜஸ்லையும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இருந்தது அவங்கள இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணும்போது? இன்ஃபேக்ட் நான் வந்து நித்யா மேனன் இந்த ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறாங்கன்னப்போ ஐ வாஸ் பிரிட்டி சர்ப்ரைஸ். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப சாஃப்டான மெலோவான கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க தமிழ் இது வரைக்கும். அண்ட் நவ் இட்ஸ் லைக் அ பிக் ஸ்டெப் அப் ஃபார் ஹர் ஆல்சோ. நித்யா இந்த ஆடியோ ரிலீஸில் நித்யா பற்றி சொல்கிறேன். ஷீ இஸ் அ ஆக்டர் ஹூ திங்ஸ் அப்படின்னு. ஷீ இஸ் வண்டர்ஃபுல். ஷீ இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் ஆக்டர். அப்பார்ட் ஃப்ரம் பீயிங் அ பியூட்டிஃபுல் லுக்கிங் கேர்ள் அண்ட் அ வெரி குட் ஆக்ட்ரஸ், ஷீ திங்ஸ். அதாவது ஒரு கேரக்டருக்கு மவுல்டு, எந்த கேரக்டர் மவுல்ட ஒரு ஹீரோயின்ஸ் இப்போ கம்மி ஆகிட்டாங்க நம்மளுக்கு. ஜென்ரலாக அது அவங்க ஹீரோயின் தப்பு கிடையாது. ஜென்ரலாக என்ன ஆகுதுன்னா இப்போ ஜாஸ்தி ஹீரோ ஓரியன்டட் படம். ஹீரோயின்னா ஒரு 4 சாங்கு, ஒரு வாட்டி அழுகணும், ஒரு கிளைமேக்ஸ், இப்படி போயிட்டுருக்கு. இங்கே அப்படி இல்லாமல் அவங்க ரோல்ன்றது தட் பிளேஸ் தி கிரக்ஸ் ஆஃப் தி ஃபில்ம். ஸோ அந்த ரோலுக்கு 100% நியாயம் பண்ணக்கூடிய ஹீரோயின்னா ஐ திங்க் நித்யா தவிர எனக்கு யார் தெரியல. ஷி இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஹர் செல்ஃப். ஷி இஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ். நாங்கள் 1-2 சீன் பண்ணிருக்கோம், வெரி டிஃபிகல்ட் சீன். நான் கொஞ்சம் பயப்பட்டேன் இந்த சீனில் எப்படி இந்த பொண்ணு ஹேண்டில் பண்ணோம், நான் எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு. என்ன கம்ஃபர்ட்டில் வச்சாவோ அது மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ். ஷீ இஸ் அன் அசெட் நாட் ஜஸ்ட் ஃபார் திஸ் ஃபிலிம், ஃபார் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அண்ட் அவர் சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. I am becoming a fan of Nithya. She is a wonderful artist and a wonderful singer. She is an all-rounder. Who knows, she might even direct in future. Such a wonderful girl she is. ஸோ ஸ்ரீபிரியா மேம் வந்து நாங்கள் நிறைய படங்களில் பார்த்துக்கோம். 200க்கு மேலே மூவிஸில் வந்து நடிச்சிருக்காங்க அண்ட் சீரியஸில் நடிச்சிருக்காங்க, டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஹவு இஸ் இட் டு ஒர்க் அண்டர் அன் ஆக்ட்ரஸ் ஹூ இஸ் பிகம் அ டைரக்டர்? No, see, this is not a new experience for me because my mother is basically a director who's into Guinness Book of Records. Now she's retired and I felt that experience again. அதாவது ஒரு ஆக்ட்ரஸ், ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆக்ட்ரஸ். ஸ்ரீபிரியா இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபேன். நான் அவங்க எதுனா ஃபங்க்ஷன் இருந்தால் சின்னப்போ போய் அதுக்காக உட்காருவேன், போய் அவங்க சபையில் எல்லாம் போய் உட்காருவேன். அது மாதிரி ஒரு ஃபேன் நான். அது மாதிரி ஒரு ஃபேனு வென் ஷீ இஸ் டிரெக்டிங், ஐ ஹர்ட் ஷீ இஸ் அ வண்டர்ஃபுல் டெக்னீஷியன். ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணாங்க, அப்புறம் சில்ட்ரன் எல்லாம் ஷீ டைவர்ட்டட் டுவர்ட்ஸ் ஃபேமிலி. இந்த ஒரு டிஃப்ரெண்ட் படத்தை எப்படி பண்ண போகிறாங்கன்னு ஒரு இது இருந்தது எனக்கு பார்க்கணும் அப்படின்னு. அந்த கமாண்ட் எங்கள் அம்மா கிட்ட எந்த கமாண்ட் பார்த்தானோ தட் கமாண்ட் ஷி ஹேஸ். அண்ட் ஷி இஸ் மாடர்ன். ஹர் திங்கிங் இஸ் வெரி மாடர்ன் அண்ட் வெரி ரேடிக்கல் அண்ட் grip over the frame, every frame. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட், நான் எப்போ சொல்கிறேன் ஆர்டிஸ்ட் குதிரை, டைரக்டர் த ஜாக்கின்னு சொல்லுவேன், கண்ட்ரோல் அங்கே இருக்கு. ஸோ ஷி இஸ் அ பர்ஃபெக்ட் ஜாக்கி ஃபார் எவ்ரி ஆக்டர். ஒரே ஒரு வார்த்தை அவங்க ஃபோன் பண்ணி அந்த என் கேரக்டர் பார்த்தப்புறம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க நரேஷ்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் 100 படத்தை நல்லா நடிக்கிறது இட்ஸ் நாட் ஆச்சரியம் கிடையாது, நீங்கள் என்ன நடிக்க வச்சுங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக. ஐ ஆம் காம்ப்ளிமெண்டிங் யூன்னு சொன்னேன். ஸோ தட் இஸ் த காம்ப்ளிமெண்ட் ஐ ஹவ் கிவன் ஸ்ரீபிரியா காரு. So one word about the other cast and crew of the film, sir. Yeah, Krish is
இந்த ஹீரோ கேரக்டர் கூட எல்லாமே தைரியம் பண்ண மாட்டாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேர் உள்ள கேரக்டர். நான் கிரிஷ் கூட சொன்னேன், வெரி ஹேண்ட்ஸம் ஃபெலோ, கேர்ள்ஸ் வில் ஃபால் ஃபார் இட், நோ டவுட். தட் சார்ட் ஆஃப் அதாவது ஒரு வெரி பாய் நெக்ஸ்ட் டோர் லுக், வாட் ஐம் சேயிங், கேர்ள் நெக்ஸ்ட் டோர், அது மாதிரி ஒரு லுக். அட் த சேம் டைம் இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தைரியம் பண்ண மாட்டாங்க. அது என்னன்னு படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த கேரக்டரை ஃபஸ்ட்டு படத்தில் அவ்வளோ அழகாக பண்ண இந்த ஹீரோ கண்டிப்பாக சவுத்தில் ஐ திங்க் ஹீ வில் ரூல் இன் 2-3 லாங்குவேஜஸ் நான் நினைக்கிறேன். கிறிஷ் ஹி கம்ஸ் ஃப்ரம் அ வண்டர்ஃபுல் ஃபிலிம் ஃபேமிலி, ஜெயபாரதி அம்மா அண்ட் அவங்க ஃபாதர் எல்லாம் கூட, அண்ட் வெரி டிசிப்ளின் பாய். தட் இஸ் அபவுட் கிரிஷ். அண்ட் அஃப்கோர்ஸ் கோயர்ஸ் எல்லாம் இவங்கெல்லாம் அது சீனியர் ஆர்டிஸ்ட், அவங்க சொல்கிறது ஒன்று இருக்குது. தே வண்டர்ஃபுல், தே ஃபில்ட் அப் த ஃபிலிம் வெரி வெல். நான் 2 விஷயம் இதில் முக்கியமாக என்ன சொல்கிறேன்னா, ஒன்று ஃபோட்டோகிராஃபி. ஏன்னா இது மாதிரி ஒரு படத்துக்கு மூட் லைட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், இட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். நாட் ஜஸ்ட் படம்னா கலர்ஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அப்படி இல்லை, ஒரு மூடு கிரியேட் பண்ணுற ஒரு ஃபில்ம் இது. ஸோ அந்த மூடு கிரியேட் பண்ணது மனோஜ் பிள்ளாய் இஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். நான் வெரி ஃபியூ கேமராமேன் ஐ ஹவ் சீன். ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு அந்த சாங்கில் அந்த கிளைமேக்ஸ் இதெல்லாம் கூட ஒரு மூடு இஸ் கிரியேட்டட். அது ஒரு பயத்தை உண்டாக்கும். அந்த அந்த ஃபோட்டோகிராஃபி எவ்வளோ அழகாக இஸ் டன் இட். ரெண்டாவது ஐ வாண்ட் டு காம்ப்ளிமெண்ட் அரவிந்த் அண்ட் சங்கர், மியூசிக் டைரக்டர்ஸ், வெரி யங் பாய்ஸ். எவ்ரி சாங் இஸ் ஹம்மபிள் சாங். அதாவது ஒரு நல்ல படத்துக்கு ஒரு நல்ல இசை நல்லா அமைஞ்சா அந்த படம் 100% சக்ஸஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன். அதுக்கு இவங்க தே பேவ்டு த வே ஃபார் இட். வண்டர்ஃபுல் சாங்ஸ் த கிவன். அண்ட் ரீரெக்கார்டிங் நான் இன்னும் பார்க்கல. ஐ திங்க் ரீரெக்கார்டிங் அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வேல்யூஸ், குட் மியூசிக், ஃபோட்டோகிராஃபி, எக்ஸலண்ட் டைரக்ஷன், குட் பர்ஃபார்மன்சஸ். திஸ் வில் கிவ் யூ தி கிரக்ஸ் ஆஃப் மாலினி 22 பாளையங்கோட்டை. ஸோ சார், நீங்கள் சொன்ன மாதிரி 140 ஃபிலிம்ஸ் இங்கே தெலுங்குல பண்ணியிருக்கீங்க. இப்போ தான் வந்து தமிழில் இண்டஸ்ட்ரியில் என்டர் ஆகுறீங்க. ஏன் இவ்வளோ பெரிய ஒரு கேப்? கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃபர்ஸ் கிடைச்சிருக்கும் இல்லையா? ஆமாம், ஆக்சுவலி நான் வந்து 80s எண்டில் 2-3 படம் ஹீரோவை பண்ணேன். பொருத்தம்னு சொல்லிட்டு தமிழில், தெலுங்கில் ஹிட் ஆச்சு. அது படம் தமிழில் பண்ணேன், அவ்வளோ ரன் பண்ணல. போலீஸ்னு ஒரு படம் பண்ணேன். அப்புறம் நெஞ்சத்தை அள்ளாதே, நாட் அள்ளித்தா, நெஞ்சத்தை அள்ளித்தா, அமீர்ஜான் டைரக்டர் பண்ணேன். பட் அப்போது இந்த மல்டி லாங்குவேஜ் கான்செப்ட் ஜாஸ்தி இல்லை. ஐ வாஸ் ஹைதராபாத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு தெலுங்கு இண்டஸ்ட்ரி. ஸோ ஐ வாஸ் கான்சென்ட்ரேட்டிங் மோர் ஆன் தெலுங்கு. அப்படியே போயிடுச்சாங்க. ஐ வாஸ் ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் தெலுங்கு ஃபிலிம்ஸ். அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் போனேன். ஐ கண்டெஸ்டட் ஃப்ரம் பிஜேபி பார்லிமெண்ட் அண்ட் ஆல் தட். ஸோ நடுவில் ஒரு 6-7 இயர்ஸ், ஒரு 3-4 இயர்ஸ் கேப் கூட வந்தது தெலுங்கில் கூட. ஸோ தமிழில் அதுக்கப்புறம் வந்தது ஒரு ஃபியூ ரோல்ஸ் வந்தது. பட் நான் வந்து இந்த பிரேக்குன்றது நல்ல படம் வரணும்னு பார்த்துட்டு இருந்தேன். அந்த படம் எதுக்காக நான் 2-3 வருஷம் வெயிட் பண்ணனோ அந்த படம் தான் மாலினி 22 பாளையங்கோட்டை. இதுக்கப்புறம் இன்னும் 2-3 படம் கூட வந்துட்டுருக்கு. நான் சொன்ன மாதிரி ஐ எம் வெரி ஷுர் ஐ வில் ஹாவ் அ பிளேஸ் இன் த தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஆஃப்டர் திஸ். ஐ திங்க் யூ மேட் அ கரெக்ட் டெசிஷன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் தமிழில் வருது, இட்ஸ் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டாக்கிங் டு அஸ் சார். வி ஹோப் டு see you a lot more in Tamil also. Thank you so much. Very nice talking to you. Thank you.